திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதான வீதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் சாப்பிட்ட 25 பேருக்கு திடீரென ஏற்பட்ட வயிற்றுவலி, வாந்தி மற்றும் தவிப்பு காரணமாக நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பார்பிக்யூ சுட்ட கோழிகள், பரோட்டாக்கள் மற்றும் மயோனைஸ் மாதிரிகளை சேகரித்து சுகாதார அதிகாரிகள் தற்போது கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது குறித்த மயோனைஸ் உரிய முறையில் தயாரிக்கப்படாததும் உணவில் ஏற்பட்ட மாசு காரணமாகவே குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கிண்ணியா, மூதூர் மற்றும் நிலாவெளி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவத்தின் பிறகு தற்காலிகமாக குறித்த உணவகம் மூடி வைக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கிண்ணியா நகரசபை தலைவர் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக பார்வையிட்டுள்ளார். கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி பொதுமக்கள் அவர்களுடைய உணவு தேர்வில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், சுட்டக்கோழி உணவு வகைகளில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.